இப்ப இந்த தீபம் ஏத்துவதிலே பல்வேறு வகையான ஒரு கேள்விகள் எழுகிறது. எந்த எண்ணெயில் எந்த தெய்வத்துக்கு ஏற்றினால் நல்லது என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்ப விநாயகருக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினால் சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், நோய்கள் நீங்கும், வினைகள் நீங்கும். மகாலட்சுமிக்கு நெய், பசு நெய்யால் தீபம் ஏற்றினால் லட்சுமி கடாசன் ஒரு அமைப்பு வீட்டுக்கு கிடைக்கும், தனவரவு கை கூடி வரும், கடன் சுமையும் குறையும். குல தெய்வத்துக்கு பாத்தீங்கன்னா வேப்ப எண்ணெயில ஏற்றலாம், இலுப்பை எண்ணெயில ஏற்றலாம், பசு நெய்யில ஏற்றலாம். இது குலதெய்வ அருள் நல்ல ஒரு அமைப்பாக நமக்கு கிடைக்கும். குலதெய்வ தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். பைரவருக்கு நல்ல எண்ணெயில் விளக்கேற்றணும். அம்மனுக்கு விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பு எண்ணெய், பசு நெய் சேர்த்து 5 கூட்டு எண்ணெயாக ஏற்றினால் அம்மனுக்கு உகந்தது. எந்த தெய்வமாக இருந்தாலும், பெண் தெய்வமாக எதுவாக இருந்தாலும் இந்த 5 வகையில் எண்ணெய் ஏற்றலாம். அவ்வாறு ஏற்றும் போது தெய்வத்தினுடைய ஆற்றல் நமக்கு முழுமையாக கிடைக்கும். பெருமாள், சிவன், முருகன், பிற தெய்வங்களுக்கு நாம் நல்லெண்ணெயில் தான் ஏற்ற வேண்டும். காவல் தெய்வம், கருப்பண்ணசாமி, இந்த தெய்வங்களுக்கு எல்லாமே நாம் சுத்தமான நல்லெண்ணெயில் தான் தீபம் ஏற்ற வேண்டும். இப்போது தீபம் ஏற்றுவதில் உங்களுடைய சந்தேகங்கள் நிவர்த்தியாகி இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.